இஸ்ரேலுடைய பிரதமருக்கும் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிக்கும் இடையில ஒரு பெரிய உட்கட்சி மோதல் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய இராணுவ தளபதியாக இயால் ஜமீர் இருக்கிறாரு. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பொறுத்தவரையில் அவர் இந்த யுத்தத்தை நடத்துறது, யுத்தம் நடத்துகிற காலம் வரைக்கும் அவருக்கு தேர்தல் நடத்த வேண்டிய தேவை வராது. அதனால் அவர் ஆட்சியில் நீடிக்க முடியும், பிரதமர் என்கிற அந்தஸ்தில் அவர் இருக்க முடியும். அதற்காகத்தான் அவர் யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இராணுவ தளபதியை பொறுத்தவரையில் இராணுவத்துக்குள்ளே இருந்து அவருக்கு நிறைய அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கு. ஆல்ரெடி இருந்த ராணுவ தளபதி ராஜினாமா பண்ணிட்டாரு. இந்த யுத்த காலத்திலேயே இவர் புதிய ராணுவ தளபதியாக பொறுப்பெடுத்தாரு. மிகப்பெரிய விசுவாசி நெதன்யாகுவினுடைய. ஆனால் அவராலேயே தாக்கு பிடிக்க முடியாம பல விடுத்தம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, யுத்தத்தை நம்மளால நடத்த முடியல, யுத்தத்தை நடத்துறதுக்கு நம்முடைய சோல்ஜர்ஸ் ஒருங்கிணைஞ்சு வரமாட்டேங்கிறாங்க, எனவே இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு பல முறை நெதன்யாகுவோட பேசினவர் அண்மைய நாட்களில் என்ன பண்ணாருன்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் இந்த யுத்தத்தை நடத்துவதா இல்லையா என்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து அவர் விடுத்துக்கிட்டே வந்தார். நெதன்யாகு அதை புறக்கணித்து கொண்டே வந்த நிலையில் எழுத்துப்பூர்வமாக இப்படி ஒரு விவாதத்தை நடத்துங்கள், காசாவிலே நாம் யுத்தத்தை தொடர்வதா இல்லையா என்பதை பாராளுமன்றம் இஸ்ரேலுடைய நெசட் தீர்மானிக்கட்டும் என்று அவர் முன்வைத்த கோரிக்கையை பெஞ்சமின் நெதன்யாகு புறக்கணித்திருக்கிறார். நாங்கள் அதை ஏற்றுக்கிற முடியாது, தீர்மானம் எல்லாம் கொண்டு வர முடியாது என்று சொல்றாரு. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு தீர்மானம் கொண்டு வரணும்னு வந்துட்டா சாதாரணமான விஷயம் இல்லை. 3/2 பெரும்பான்மை அவங்களும் கொண்டு வரணும், எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்குற செட்டில்மெண்ட்டை செய்யணும். சாதாரணமாக இதையெல்லாம் பாஸ் பண்ணிட முடியாது. இப்போ உள்ள நிலைமை வந்து ரொம்ப அகோரமான நிலைமையா இருக்கிறதுனால பாராளுமன்றம் கவிழ்க்கப்பட்டு விட்டால் இவருடைய ஆட்சி போயிடும், அவருக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா ராணுவ தளபதியா இருப்பார், இவருடைய ஆட்சி போயிரும்ங்கிறதுனால இதை என்னால் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார் என்கிற காரணத்தினால இயால் ஜமீருக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையில உட்கட்சி சண்டை பூசல் என்பது உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலுடைய மாரிவ் செய்தி பிரிவு. அதை தாண்டி இந்த 2 பேர்ல இயால் ஜமீர் எதிர்வருகிற நாட்களில் அமெரிக்காவுக்கு செல்வதாக இருந்தது. அதற்கான காரணம், அமெரிக்காவினுடைய முப்படைகளுடைய தளபதி ஓய்வு பெற இருக்கிறார். அவருடைய இறுதி நிகழ்வில் அவர் பங்கேற்க இருந்தார். அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தலைவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு இருந்தார். இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு பயணம் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர் அமெரிக்காவுக்கு செல்வதாக இருந்த நிலையில் அதனையும் தற்போது இயால் ஜமீர் ரத்து செய்திருக்கிறார். ஏன் ரத்து பண்ணியிருக்கிறார் சொன்னா, தற்போது இருக்கக்கூடிய நிலையில் யுத்தம் முடிவுக்கு வரும் என்கிற நிலையில தான் யுத்தம் முடிஞ்சா நம்ம போகலாம் என்று இருந்தார். இப்பொழுது யுத்தம் முடிகிற எந்த சாத்திய கூறுகளும் இல்லை, எனவே செல்ல முடியாது என்று விரக்தியில் அவர் கேன்சல் பண்ணி இருக்கிற செய்திகளும் இன்றைக்கு மாறி வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம